அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சட்டப்பேரவையில் தற்போது அமளி ஏற்பட்டிருக்கிறது. ஆர்கே நகர் பணப்பட்டுவாடா விவகாரத்தின் தொடர்பாக சட்டப்பேரவையில் தற்போது அமளி ஏற்பட்டிருக்கிறது. திமுக செயல் தலைவர் மு.க. ஸ்டாலினை பேச விடாததால் தற்போது சட்டப்பேரவையில் திமுக உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. கடந்த 14ஆம் தேதி சட்டப்பேரவையை தொடங்கியது முதலே சட்டப்பேரவையில் தினமும் அமளி ஏற்பட்டிருக்கிறது. ஆரம்ப காலத்தில் வீடியோ விவகாரம் குறித்து திமுக செயல் தலைவர் மு.க. ஸ்டாலின் கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டு வந்தார். அது பற்றி பேச சபாநாயகர் அனுமதி மறுத்ததால் சட்டப்பேரவையிலிருந்து அவர் வெளியேற்றப்பட்டார். அதற்கு அடுத்த நாளும் கூட வீடியோ விவகாரம் தொடர்பாக சிடியை கொண்டு வந்து சட்டப்பேரவையில் இது தொடர்பாக கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டு வர வேண்டும் என்று திமுக செயல் தலைவர் மு.க. ஸ்டாலின் கோரிக்கை விடுத்தார். அதற்கு பிறகும் சபாநாயகர் வழக்கு நிலுவையில் இருப்பதால் இது பற்றி பேச முடியாது என்று அனுமதி மறுத்திருந்தார். அன்றைய தினமும் சட்டப்பேரவையில் அமளி ஏற்பட்டது. தற்போதைய செய்தியாக இன்று ஆர்கே நகர் பணப்பட்டுவாடா விவகாரத்தில் சட்டப்பேரவையில் அமளி ஏற்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நம்முடைய செய்தியாளர் ரமேஷ் இணைப்பில் இருக்கிறார். அவருடன் பேசலாம். ரமேஷ், சட்டப்பேரவையில் இன்றைக்கு என்னென்ன விவகாரங்களை முன்வச்சு திமுக உறுப்பினர்கள் கேள்வி எழுப்பினார்கள்? தற்போது அமளி ஏற்பட்டிருக்கிறதே, இதற்கு என்ன காரணம்? சட்டப்பேரவையில் தற்பொழுது கேள்வி நேரம் முடிந்தவுடன் சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானமாக நகரில் பணப்பட்டுவாடா செய்த விவகாரத்தில் தேர்தல் ஆணையம் முதலமைச்சர் உள்ளிட்டோர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நேற்றைக்கு ஒரு ஆர்டிஐ மூலமாக தெரிய வந்திருக்கிறது. இது குறித்து எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டாலின் தற்போது பேசிக் கொண்டிருக்கிறார். குறிப்பாக முதலமைச்சர் உள்ளிட்டவே வழக்கு பதிவு செய்ய சொல்லி வந்திருக்கிறது. அது குறித்து விசாரிக்க வேண்டும் என்று சொன்னார். அதற்கு சபாநாயகர் தனபால் முதலமைச்சர் விரிவாக பதிலளிப்பார் அப்படின்னு சொன்னாரு. ஆனால் தொடர்ச்சியாக திமுகவினர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்களை பேச விடுங்கள், முழுமையாக அந்த விவகாரத்தை நாங்கள் எழுப்பி விடுகிறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டாலினுக்கு ஒரு நிமிடம் மட்டுமே அந்த பிரச்சனையை பற்றி பேசுவதற்கு அனுமதி வழங்கப்பட்டது. அதற்கு திமுகவினர் தொடர்ந்து கோஷம், எங்களால் முழுமையாக பேச விடுங்கள், எங்களுடைய கோரிக்கையை கேளுங்கள், நாங்கள் என்ன சொல்ல வருகிறோம் என்பதை முழுமையாக பதிவு செய்ய விடுங்கள் என்று பேசினார். ஆனால் அதற்கு சபாநாயகர் தனபால், நீங்கள் அந்த விவகாரம் எங்களுக்கு புரிந்துவிட்டது, முதலமைச்சர் பதிலளிப்பார் அப்படின்றத சொன்னாரு. ஆனால் அதை ஏற்காமல் தொடர்ச்சியாக திமுகவின் அமளி ஏற்படும். தற்பொழுது எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டாலினுக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அவர் பேசிக் கொண்டிருக்கிறார்.